நீங்கள் மாபெரும் பெரிய மனிதராக இருக்கலாம், மாபெரும் சபைகளில் நீங்கள் நடப்பீர்கள், உங்களுக்கு மாலைகள் போடுவார்கள், மரியாதை செய்வார்கள். திருக்கோவில்களில் 1000 ரூபாய் கொடுத்தால் மாலை, 500 ரூபா கொடுத்தா புஷ்பம், 100 ரூபா கொடுத்தா காதில் பூ வச்சு விடுவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. நாளைக்கு நீங்கள் விஐபிகளாக இருந்தாலும் சரி, மந்திரிகளாக இருந்தாலும் சரி, நாளை ஒரு நாள் மட்டும் கோவிலுக்கு செல்லாதீர்கள். விஐபி தரிசனம் என்ற வரிசையில் நீங்கள் உள்ளே அத்துமீறி போவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களை சொல்லுகிறார்கள், நான் காதார கேட்டேன், அட பாவிங்களா, சண்டாளங்களா, நாங்கள் வரிசையில் உட்காந்து நொந்து நூலாகிக்கிட்டு இருக்கோம், இப்படி ஈஸியாக போய் பார்க்க போகிறீங்கடா சாமியை, அப்படியே அவங்கள சாமியை வர சொன்னார். மக்கள் எல்லாம் ஒன்றா நினைக்கிற ஒரு கடவுள், அரசியல்வாதி அப்படி நினைக்க மாட்டீங்க, நீங்கள் இப்படி உள்ளே போய் எங்கள் நேரத்தை இன்னும் வீணாக்குறீங்களே அப்படின்னு ஏசுகிறாங்க. அதனால் மக்களே, திருவிழா காலங்களில், விசேஷ காலங்களில் உள்ளே போகாதீங்க. பொதுவாக விஐபி தரிசனங்கிறத கட் பண்ணிடுங்க. தமிழ்நாட்டில் முக்கியமான கோயில் மீனாட்சி அம்மன் கோயில், திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம் யாரும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா படி ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படணும், உச்சியில் இருக்கும். நீங்கள் யாரும் பெரும்பாலும் போக மாட்டாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. முக்கியமான ஸ்தலங்களில் இப்போ முக்கிய ஸ்தலமாகி விட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் உண்டியல் வசூல், அதே மாதிரி திருச்செந்தூர். அடுத்த வழியில் வரேன்.